வணக்கம். நாம இந்திய அரசியலமைப்பை படிக்கும்போது சில பகுதிகள், அதிலும் குறிப்பா இந்த எண்கள், விதிகள்லாம் நம்ம மண்டையில நிக்கவே நிக்காது இல்லையா? ஆமா, ரொம்பவே கஷ்டம். அதுலயும் இந்த உச்சநீதிமன்றத்தை பத்தி பேசுற 124லேருந்து 147 வரைக்குமான விதிகள் ஒரு பெரிய சவால். ஆனா இத ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஒரு அருமையான குறுக்கு வழி இருக்கு. ஒரு கதை. ஒரு கதை. ஆமா, கேட்கறதுக்கு SNFP, SARC, SOACC, CFSR, EWTAB, CAROI ன்னு ஏதோ சீக்ரெட் கோட் மாதிரி இருக்கும். ஆனா இது உச்சநீதிமன்றத்தோட முழு அதிகாரத்தையும் ஞாபகம் வைக்கிற ஒரு திறவுகோல். இன்னைக்கு நாம இந்த கோடை உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. இந்த முறையோட நோக்கமே இந்த மாதிரி சட்ட விதிகள் மாதிரி கொஞ்சம் கோன்னு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு கதையோட இணைக்கிறது தான். வெறும் மனப்பாடம் பண்றதை விட ஒரு காட்சியா மூளையில பதிவு செஞ்சா அது ரொம்ப ஆழமா பதியும். அப்படியா? ஆமா, இது வெறும் தேர்வுக்கான ஒரு தந்திரம் மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்தோட அமைப்பு எப்படி ஒரு தர்க்க ரீதியான வரிசையில உருவாக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவும். சூப்பர். சரி, அப்போ முதல்ல அந்த விசித்திரமான கதை என்னன்னு பாப்போமா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு கற்பனை கதை தான். கதையோட ஆரம்பமே அதாவது சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம். ஆமா, அங்கே NFP அப்படிங்கிற பேர்ல ஒரு நேஷனல் ஃபண்ட் பாலிசியை கொண்டு வராங்க. இங்க ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். கதையில வர்ற இந்த நேஷனல் ஃபண்ட் பாலிசிங்கிறது நாம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு கற்பனை பெயர் தான். நிஜத்துல அந்த விதிகள் வேற விஷயத்த பத்தி பேசும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இந்த தெளிவோட கதைய கேட்டா எந்த குழப்பமும் வராது. மிகச்சரி. ஆக உச்சநீதிமன்றம் ஒரு நேஷனல் ஃபண்ட் பாலிசியை உருவாக்குது. இந்த பாலிசியை ஒரு பெரிய சார்க் மாநாட்டில் அறிவிக்கிறாங்க. அதனால் இதோட பலனா சம்பந்தப்பட்டவங்களோட அக்கவுண்ட்ல, அதாவது ACCல பணம் போடப்படுது. சரி. அந்த பணம் CFSRன்ற ஒரு அமைப்பு மூலமா அனுப்பப்படுது. யாருக்குன்னா EW, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் பிரிவினருக்கு. ஓகே, பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கு. அவங்களுக்கு பரிசா ஒரு டேபும் ஒரு CARம், காரை ஞாபகம் வைக்க 2A போட்டு CARன்னு சொல்றோம், கொடுக்கறாங்க. நல்ல ஐடியா. இதெல்லாம் கிடைச்சதும் அவங்க ரொம்ப ஓஐயா, அதாவது ரொம்ப கெத்தா இருக்காங்க. அவ்வளோதாங்க கதை. பாருங்க எவ்ளோ எளிமையா இருக்கு. இவ்ளோ சிக்கலான ஒரு தொடர் எண்களை இப்படி ஒரு காட்சியா மாத்தும்போது நம்ம மூளை அதை ஒரு படம் மாதிரி சேமிச்சு வச்சுக்கும். இது ஒரு நிரூபிக்கப்பட்ட கற்றல் முறை. இப்பதான் அசலையான பகுதிக்கு வரும். இந்த கதையோட ஒவ்வொரு பகுதியும் எப்படி குறிப்பிட்ட விதிகளோட பொருந்துதுன்னு பார்ப்போம். முதல் பகுதி SNFP. இது விதிகள் 124லிருந்து 124C வரை. ஆமா, இது உச்ச நீதிமன்றத்தோட அடித்தளம். ஒரு பில்டிங் கட்டும்போது அஸ்திவாரம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இது. சரி. எஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட் இங்கிறது விதி 124. இதுதான் உச்ச நீதிமன்றத்தோட பிறப்பு சான்றிதழ் மாதிரி. அதாவது இந்தியாவுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கணும், அதுல ஒரு தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் இருப்பாங்கன்னு சொல்ற அடிப்படை விதி இது. அப்போ அந்த NFP, அதாவது நேஷனல் ஃபண்ட் பாலிசி, அதுதான் நீதிபதிகள் நியமனம் சம்பந்தப்பட்ட விதிகள். N விதி 124A, தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம், அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன், NJAC. ஓகே, NJAC. F விதி 124B, அந்த ஆணையத்தோட செயல்பாடுகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸ். P விதி 124C, இது சம்பந்தமா சட்டம் ஏற்ற பாராளுமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம், பார்லிமெண்ட்ஸ் பவர். அப்போ முதல்ல கோர்ட்டை உருவாக்குறது, அப்புறம் நீதிபதிகளை நியமிக்கிற முறை, கடைசியா அதுல பாராளுமன்றத்தோட பங்கு, ஒரு தர்க்கமான வரிசை இருக்கு. கரெக்ட், ஒரு தர்க்க ரீதியான வரிசை இருக்கு பாத்தீங்களா? மிக தெளிவா இருக்கு. சரி, நீதிமன்றத்தை அமைச்ச பிறகு அங்க வேலை செய்யற நீதிபதிகளோட நிலைமை என்ன? சம்பளம், அவங்க இல்லாதப்போ யார் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுன்னு பல கேள்விகள் வரும் இல்லையா? ஆமா, வரும். நம்ம கதையில வர சார்க் மாநாடு இந்த முக்கியமான விஷயங்களை பத்தின விதிகளை தான் தொகுத்து சொல்லுது. மிகச் சரியா நினைச்சீங்க. சார்க்குங்கிறது விதி 125லேருந்து 129 வரை. எஸ் விதி 125, நீதிபதிகளோட சம்பளம், சாலரிஸ். முதல் எழுத்து எஸ், சம்பளம். ஆமா. அடுத்து ஏ விதி 126, தற்காலிக தலைமை நீதிபதி, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்த ஏ விதி 127, தற்காலிக நீதிபதிகள், ஆட்ஹாக் ஜட்ஜஸ். 2 ஏ இருக்கு, ஆக்டிங், ஆட்ஹாக். ஆமா.
அடுத்த 6 வந்து விதி 128 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தேவைப்பட்டா பங்கேற்பது. கடைசியா ரொம்ப முக்கியமான சி வந்து விதி 129 உச்ச நீதிமன்றம் ஒரு பதிவுறு நீதிமன்றம், a court of record. இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இல்லனா பதிவுறு நீதிமன்றம்னு நம்ம அடிக்கடி கேக்குறோம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? நல்ல கேள்வி. இதுக்கு 2 முக்கியமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு, உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புகளும் நடவடிக்கைகளும் நிரந்தரமா பதிவு செய்யப்படும். அதோட மதிப்பு வந்து ஒரு வரலாற்று ஆவணம் மாதிரி. ஓகே. 2வது, இன்னும் முக்கியமானது, அந்த தீர்ப்புகள் ஒரு சட்டத்தோட வலிமைய பெறும். இந்தியால இருக்கிற மத்த எல்லா நீதிமன்றங்களும் அத கடைபிடிச்சே ஆகணும். வாவ். அது மட்டும் இல்ல, தன் தீர்ப்ப அவமதிக்கிறவங்கள தண்டிக்கிற அதிகாரம் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதையும் இந்த விதிதான் உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்குது. சுருக்கமா சொன்னா, இதுதான் உச்சநீதிமன்ற அதிகாரத்தோட ஆணிவேர். அருமை. அப்போ SARCங்கிறது நீதிமன்றத்தோட மனிதவளம், அதோட அசைக்க முடியாத அந்தஸ்து பத்தினது. அடுத்து கதையில SO வருது. இது ரொம்ப சின்ன பகுதி. விதிகள் 130, 131. ஆமாம், எஸ் வந்து விதி 130, உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு, சீட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அதாவது உச்ச நீதிமன்றம் டெல்லியில செயல்படும். ஆனா தேவைப்பட்டா குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட தலைமை நீதிபதி வேற இடத்துலயும் அமர்வை நடத்தலாம்னு சொல்லுது. சரி. அடுத்து வர்ற ஓ வந்து விதி 131, அதோட நேரடி அதிகார வரம்பு, அதாவது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா சில வழக்குகளை முதல் முறையாவே நேரடியா உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யலாம், அப்படிதானே? அதேதான். ஆனா எல்லா வழக்கையும் அப்படி எடுத்துட்டு போக முடியாது. மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கும் நடுவுல பிரச்சனை, இல்ல 2 மாநிலங்களுக்குள்ள சண்டை, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கூட்டாட்சி தத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேற எந்த கோர்ட்டும் விசாரிக்க முடியாது. அப்போ உச்சநீதிமன்றம் மட்டும்தான்? ஆமா, உச்சநீதிமன்றம் மட்டும்தான் நேரடியா விசாரிக்கும். இது அதோட மிக முக்கியமான அதிகாரங்கள்ல ஒன்னு. புரியுது. கதையில அடுத்த வர்ற ACC, அதாவது அக்கவுண்ட்ல பணம் போடுறது, உச்சநீதிமன்றத்தோட மேல்முறையீட்டு அதிகாரங்களை குறிக்குது. அதாவது அப்பீல் பண்றது. விதிகள் 132 இருந்து 134A வரை. ஆமா, ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இது மொத்தமா மேல்முறையீடுன்னு இருந்தாலும் அத 3 வகையா பிரிக்குது. ஓ, அப்படியா? முதல் ஏ வந்து விதி 132, அரசியல் அமைப்பு தொடர்பான வழக்குகள்ல மேல்முறையீடு, கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ். அடுத்த சி வந்து விதி 133 உரிமையியல், அதாவது சிவில் வழக்குகள், சிவில் கேசஸ். அடுத்த சி வந்து விதி 134 குற்றவியல், அதாவது கிரிமினல் வழக்குகள், கிரிமினல் கேசஸ். சுருக்கமா சொன்னா, உங்க கேஸ் எதை பத்திங்கிறத பொறுத்து மேல்முறையீடு செய்யறதுக்கான நிபந்தனைகள் மாறும். சரி. அந்த மேல்முறையீடுக்கு உயர் நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து ஒரு சான்றிதழ் தேவைங்கிறத விதி 134A தெளிவுபடுத்துது. ஓகே, இப்போ கதையோட அடுத்த பகுதிக்கு போலாம். CFSR. C-ய நாம 134Aல பார்த்துட்டோம். அதனால Fல இருந்தே ஆரம்பிக்கலாம். விதிகள் 135, 136, 137. இதுல F வந்து விதி 135, கூட்டாட்சி நீதிமன்றம், அதாவது ஃபெடரல் கோர்ட்டோட அதிகாரம். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஃபெடரல் கோர்ட்டோட அதிகாரங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு தொடரும்னு சொல்லுது. இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விதி. ஆமா, ஆனா அடுத்த 2 விதிகள் தான் உச்ச நீதிமன்றத்தோட அசாதாரணமான அதிகாரங்களை காட்டுது. எஸ் வந்து விதி 136, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், SLP. SLP, ஆமாம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் 6 வந்து விதி 137, தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம், ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த SLP, அதாவது சிறப்பு அனுமதி மனு பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இத வந்து உச்ச நீதிமன்றத்தோட வைல்ட் கார்டு என்ட்ரி அதிகாரம்னு சொல்லலாம். வைல்ட் கார்டு என்ட்ரி. ஆமா, பொதுவா ஒரு கேஸ்ல மேல்முறையீடு செய்ய சில விதிமுறைகள் இருக்கும். ஆனா இந்த விதி 136ன் கீழ நாட்டோட எந்த ஒரு நீதிமன்றம் இல்ல தீர்ப்பாயம் கொடுத்த எந்த ஒரு தீர்ப்பு உத்தரவுக்கு எதிராகவும் நீதியோட நலன் கருதி வழக்க விசாரிக்க உச்சநீதிமன்றம் தானாவே சிறப்பு அனுமதி கொடுக்கலாம். அப்போ எந்த விதியும் அதை கட்டுப்படுத்தாதா? ஆமா, ஒரு பெரிய அநீதி நடந்திருக்குன்னு நீதிமன்றம் நினைச்சா எந்த நடைமுறை விதிகளும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு மிக விரிவான அதிகாரம். அப்போ விதி 137 தனது தீர்ப்பையே மறுபரிசீலனை செய்வது. ஆமா, தவறு செய்வது மனித இயல்புங்கிறது நீதிபதிகளுக்கும் பொருந்தும்.
ஒரு தீர்ப்புல ஏதாவது பிழை இருக்குன்னு தெரிஞ்சா அதை திருத்திக் கொள்ளும் அதிகாரத்தை இந்த விதி உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்குது. இது நீதியின் மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும். அருமையான விளக்கம். அடுத்து கதையில வர்ற EW, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர், இது விதிகள் 138, 139 குறிக்குது. இந்த பகுதி நீதிமன்றத்தோட அதிகார வரம்ப விரிவுபடுத்துறது பத்தினது. விதி 138 அதிகார வரம்பை விரிவாக்குதல், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். பாராளுமன்றம் நினைச்சா சட்டத்தின் மூலமா உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்களை இன்னும் விரிவாக்கலான்னு இது சொல்லுது. சரி. விதி 139 நீதி பேராணை, அதாவது ரிட்ஸ் அதிகாரம். அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்டவை மட்டுமல்லாம மத்த நோக்கங்களுக்காகவும் நீதி பேராணைகளை பிறப்பிக்கிற அதிகாரத்தை பாராளுமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கலான்னு இது சொல்லுது. அடுத்து டேப் விதிகள் 139 A, 140, 141. இது ரொம்ப முக்கியமான பகுதி மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. விதி 139 A வழக்குகளை மாற்றுதல், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ். பல உயர்நீதிமன்றங்கள்ல ஒரே மாதிரி சட்ட பிரச்சனை உள்ள வழக்குகள் நடந்தா எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் தனக்கு மாத்திக்கிட்டு ஒரே தீர்ப்பா வழங்கலாம். ஓ, இது நேரத்தை மிச்சப்படுத்தும். ஆமா. விதி 140 துணை அதிகாரங்கள், ஆன்சிலரி பவர்ஸ். ஆனா இதுல இருக்கிற பீஃப் பைண்டிங், அதாவது விதி 141 தான் இந்திய சட்ட அமைப்போட முதுகெலும்பு. பைண்டிங் லா, அதாவது உச்சநீதிமன்றத்தோட சட்டம் எல்லாரையும் கட்டுப்படுத்தும். இதோட உண்மையான தாக்கம் என்ன? இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டா அது அந்த குறிப்பிட்ட கேஸுக்கான தீர்ப்பு மட்டும் இல்ல, அதுவே ஒரு சட்டம். சட்டமாவே மாறிடுமா? ஆமா. இனிமே அதே மாதிரி வழக்குகள்ல இந்தியால இருக்கிற மத்த எல்லா நீதிமன்றங்களும், உயர்நீதிமன்றங்கள் உட்பட, அந்த தீர்ப்ப ஒரு ரூல் புக் மாதிரி பின்பற்றி தான் தீர்ப்பு வழங்கணும். இததான் பிரசிடென்ட்னு சொல்வாங்க. ஓகே, பிரசிடென்ட். இதுதான் நாடு முழுக்க சட்டம் ஒரே மாதிரி பயன்படுத்தப்படுறத உறுதி செய்யுது. வாவ். இப்போ கதையோட உச்சக்கட்டத்துக்கு வர்றோம். CAR, இதுல 2 A இருக்கு. இது விதி 142 இருந்து 145 வரை. ஆமா. இங்கதான் உச்ச நீதிமன்றத்தோட பிரம்மாஸ்திரம் வருது. பிரம்மாஸ்திரமா? ஆமா. சி விதி 142 முழுமையான நீதி, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். முதல் ஏ விதி 143 குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். சரி. ரெண்டாவது ஏ விதி 144 மத்த அதிகாரிகள் உச்ச நீதிமன்றத்துக்கு உதவ வேண்டும், அத்தாரிட்டிஸ் டு எய்ட் SC. கடைசியா ஆர் விதி 145 நீதிமன்றத்தோட செயல்பாட்டு விதிகள், ரூல்ஸ் ஆஃப் கோர்ட். இந்த விதி 142 முழுமையான நீதி பத்தி நாம பேசியாகணும். இது சட்ட புத்தகத்துல இல்லாத ஒன்னு செய்யற அதிகாரத்தை நீதிமன்றத்துக்கு கொடுக்குதா? ஒரு வகையில அப்படிதான். சட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நேரடியான தீர்வு இல்லாதப்போ, இல்ல இருக்கிற சட்டம் ஒருத்தருக்கு முழுமையான நீதியை வழங்க தவறும்போது, நியாயம் இதுதான்னு நீதிமன்றம் கருதுறத இந்த விதியின் கீழே செய்ய முடியும். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு சிறந்த உதாரணம் போபால் விஷவாயு வழக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு முறையான நிவாரணம் வழங்க சட்டத்துல உடனடியா வழி இல்லாதப்போ இந்த விதியை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் யூனியன் கார்பைட் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை இழப்பீடா பெற்று தந்தது. ஓ, அப்போ இதுதான் இந்த விதியோட உண்மையான சக்தியா? ஆமா, இதுதான் இந்த விதியோட உண்மையான சக்தி. இது உண்மையிலே ஒரு பிரம்மாஸ்திரம் தான். கடைசியா கதையில வர்ற ஓய், அவங்க கெத்தா இருக்காங்க. இது கடைசி 2 விதிகள், 146, 147. இது ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி நீதிமன்றத்தோட நிர்வாகம் பத்தினது. ஓ விதி 146 அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் செலவுகள், ஆபீசர்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். சரி. ஐ விதி 147 பொருள் விளக்கம், இன்டர்பிரிட்டேஷன். ஒரு பெரிய நிறுவனம் எப்படி செயல்படணுங்கிறதுக்கான விதிமுறைகள் மாதிரி. ஆக இந்த SNFP சார்க் தொடங்குற கதைய மனசுல ஓட விட்டாலே உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு, அதோட நீதிபதிகள், அதிகார வரம்புகள், தனித்துவமான அதிகாரங்கள்னு எல்லாத்தையும் ஒரு தர்க்கரீதியான வரிசையில நம்மால ஞாபகம் வச்சுக்க முடியும். நிச்சயமா. இது தேர்வுக்காக மனப்பாடம் பண்றதை விட ரொம்ப ஆழமான ஒரு புரிதலை கொடுக்குது. கரெக்ட். இது வெறும் மனப்பாடம் செய்யற தந்திரம் இல்ல. இது உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட அரசியல் அமைப்பு அத்தியாயத்தோட ஒரு முழுமையான மன வரைபடத்தை, ஒரு மென்டல் மேப்பை உங்களுக்கு கொடுக்குது. பாருங்க,
நீதிமன்றம் எப்படி அமைக்கப்படுது எஸ்என்எஃப்பி, அதோட நீதிபதிகள் அந்தஸ்து என்ன சாக், நேரடி மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் எஸ்ஓஏசிசி, சிறப்பு அதிகாரங்கள் சிஎஃப்எஸ்ஆர், தீர்ப்புகளோட மதிப்பு டிஏபி, அதோட பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கிற அதிகாரங்கள் சிஏஏஆர், அப்புறம் நிர்வாகம் ஓஐன்னு ஒரு முழுமையான பார்வைய இது கொடுக்குது. ஆக இன்னைக்கு எஸ்என்எஃப்பி, சார்க், எஸ்ஓஏசிசி, சிஎஃப்எஸ்ஆர், இடபிள்யூ, டிஏபி, சிஏஆர், ஓஐ என்ற ஒரு எளிய குறியீட்டு வரியிலிருந்து தொடங்கி உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட 24 முக்கிய விதிகளை ஒரு கதை மூலமா உங்க நினைவுல பதிய வச்சிருக்கோம். இந்த கதையை ஒரு முறைக்கு 2 முறை சொல்லி பாருங்க. இந்த விதிகள் இனி உங்களை விட்டு எங்கேயும் போகாது.